Hi friends, Assalamu alaikum. Welcome to Zuha kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பொட்டேட்டோ கறி, கேரளா ஸ்டைல் பொட்டேட்டோ கறி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம Zuha kitchen-ஐ subscribe பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பொட்டேட்டோஸ் 3 பொட்டேட்டோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ குக்கரில் நான் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு இதுக்கு எவ்வளோ தேவையான உப்போ அதையும் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்ட பிறகு வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்ட பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது காரமே இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஏற்றாப்புல தாங்க இருக்கும். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த பொட்டேட்டோஸ் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு குக்கர் மூடி போட்டு நான் 1 விசில் விட போகிறேன். இதை விசில் வரட்டும். இப்போ கொஞ்சமாக ஜாரில் தேங்காய், கொஞ்சமாக சோம்பு இதை சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம பாலாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கெட்டியான பாலாக எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு அது சுத்தமாக காரமே இருக்காதுங்க. குழந்தைங்களுக்கு நம்ம பயப்படாமல் கொடுக்கலாம். இதை இப்போ விசில் வெயிட் போயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பொட்டேட்டோஸ்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு மேஷர் வச்சு இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் பாலையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துடலாம். இதில் இப்போ ஸ்டவ்வில் வச்சு நம்ம லைட்டாக ஹீட் பண்ணிடலாம். இதை இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு சூப்பரான பொட்டேட்டோ கறி சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா காம்பினேஷனாக இருந்துச்சுங்க. இது நான் தோசையோடு சர்வ் பண்ணுறேன். இதை கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். சீக்கிரமாக ஒரு சட்னி அரைக்கிற டைமில் இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாங்க. அவ்வளோ சீக்கிரமாக ஆயிடுச்சு. தோசையோடு நல்ல காம்பினேஷனாக இருந்துச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் Zuha kitchen-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய், தேங்க்யூ.